வணக்கம் சார். என்னுடைய சன் வந்து டிப்ளமா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காருங்க. இந்த மாசத்துல முடிஞ்சிடும், மே மாசத்துல முடியுதுங்க. அதுக்கடுத்து அவர் என்ன போனா நல்லது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னங்க டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஓகே, டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கிறது தான் பெட்டர். இன்ஜினியரிங்லேயே அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்குது. பட் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எந்த ஒரு டிப்ளமோ படிக்கிற மாணவன் எந்த ஃபீல்டையும் போகலாம். முதல்ல வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டட் மெக்கானிக்கல் தான் போகலாம், கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் அவங்க தான் போகலாம், சிவில் இப்போ வந்து என்ன அப்படின்னா டிப்ளமோ படிக்கிற ஸ்டூடெண்ட் எந்த ஃபீல்டையும் இன்ஜினியரிங்ஸ் லேட்ரல் என்ட்ரியில் பண்ணலாம். ஸோ நான் என்னுடைய அட்வைஸ் என்ன அப்படின்னா, இந்த அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ படிச்சுட்டு நீங்கள் வந்து செகண்ட் இயர் லேட்ரல் என்ட்ரியில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். எய்தர் வந்து எலக்ட்ரானிக்ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக கூட நீங்கள் வரலாம். இல்லை அக்ரிகல்ச்சரில் தான் போகணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் வந்து லேட்ரல் என்ட்ரி இருக்குது. ஸோ பட் வந்து நீங்கள் வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதாவது டிப்ளமோ படிச்சுட்டு கூட நீங்கள் வந்து லேட்ரல் என்ட்ரி எனி ஃபீல்டில் நீங்கள் டைவர்ட் ஆகலாம். இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, தெரிகிறது வாய்ப்பும் கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த மாதிரி நிகழ்ச்சி மூலமாக இது மாதிரி சொல்லும்போது நீங்கள் வந்து லேட்ரல் என்ட்ரியில் இன்ஜினியரிங் தொடர்றது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்வைஸ். நிச்சயமாக அவருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு நேயர்கள் இன்னும் நிறைய பேர் காத்திருக்காங்க சார். எனக்குன்னு சில கேள்விகள் அதையும் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு எல்லாமே இந்த அறிவியல், அதாவது சயின்ஸ் தொடர்பான கேள்விகள் தான் கேட்குறாங்க. உண்மையிலே அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா காமர்ஸ்ன்றது ஒரு பெரிய துறை இருக்கு. பிகாம் இப்போ இன்ஜினியரிங் சீட்டு மெடிக்கல் சீட்டு கிடைச்சிடும் போல இருக்கு. பிகாம் சீட் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு மவுஸ் வந்து பல நல்ல கல்லூரிகளில் பிகாம்க்கு இருக்கு. எனவே காமர்ஸ் வணிகவியல் படித்தவங்களுக்காக அவங்க சார்பான ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். வணிகவியல்ல பிகாம் படிக்கலாமா, இல்லை சிஏ பண்ணிடலாமா டைரக்டா, இல்லை ஐசிடபிள்யூ பண்ணலாமா, இல்லை ஏசிஎஸ் பண்ணலாமா? குழப்பங்கள் இருக்கு, விளக்கம் இல்லை. அதாவது சிஏ, ஐசிடபிள்யூ, கார்ப்பரேட் சிஎஸ், கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், சிஎம்ஏ இது மாதிரிலாம் நிறைய இருக்குது. என்ன இருந்தாலும் ப்ரொஃபஷ்னலாக வந்து போகிறது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சாய்ஸு. +2 முடித்த உடனே பண்ணலாம். பட் இது மாதிரி சிஏஓ, நீங்கள் சிஎம்ஓஓ இது மாதிரி வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் அது மாதிரிலாம் பண்ணும்போது நான் என்ன சொல்வேன், பேரலாக கரஸ்பாண்டன்ஸில் பிகாமோ பிபிஏ பண்ணுங்கள். கரஸ்பாண்டில் ஒரு பேரலல் டிகிரி. இது வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியேட்டு, ஃபைனல் இந்த மாதிரி 3 ஸ்டேஜஸ் இருக்குது. பட் அது படிக்கும்போது பேரல் பண்ணுங்கள். பட் இல்லை சார் நான் பிகாமே படிக்கிறேன், பிபிஏ படிக்கிறேன், எக்கனாமிக்ஸ்னால் எது வேணால் படிக்கலாம். பிகாம், பிபிஏ, எக்கனாமிக்ஸ்னால இந்த பிகாமுக்கு அட்வான்டேஜ், பிபிஏக்கு அட்வான்டேஜ்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட அடிஷ்னல் ஸ்கில் தான். இன்றைக்கி வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஏஐ இஸ் இன்டெகிரேட்டிங் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ரொபோட்டிக்கில் பெரிய லெவலில், ஹெல்த் கேரு, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். அப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது ஃபின்டெக், ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் செயின், அதுக்கப்புறம் இதுலேயும் வந்து ஏஐ இன்டெகிரேட் ஆகிடுச்சு. ஏஐ டூல்ஸ் ஃபார் ஃபினான்ஸ் போட்டிங்கன்னா வரும். அதுக்கப்புறம் நிறைய சர்டிஃபிகேஷன்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து FRM, இப்போ நீங்கள் ஃபினான்ஷியல் சைடில் வரணும்னா ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜர். அதாவது நீங்கள் பிகாமோ பிபிஏ படிக்கும்போது, இல்லை சார் நான் ஃபினான்ஷியல் சைடில் வரணும்னா இந்த FRM எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். இல்லை சார் நான் அக்கௌண்டிங் சைடில் வரணும் அப்படின்னா BAT அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட், அதாவது பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அண்ட் டாக்ஸேஷன். இது இப்போ எல்லாமே GST தான். இதுக்கு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த பிஸ்னஸ் அக்கௌண்டிங் டாக்ஸேஷனுக்கு. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் பண்ணலாம். இல்லை சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் எனக்கு அக்கௌண்டிங்கில் அப்படின்னா நம்மளுடைய CA கவுன்சில், சார்ட் அக்கௌண்ட் கவுன்சிலே வந்து ஃபோரன்சிக் அக்கௌண்டிங் அப்படின்னு இப்போ புது கோர்ஸ் ஒன்று வந்திருக்கு, ஃபோரன்சிக் அக்கௌண்டிங். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே பழைய மாதிரி வந்து இந்த நோட் புக்கில் வந்து அக்கௌண்ட்ஸ் எழுதுறது எல்லாமே இந்த மாதிரி டேலி மாதிரி வந்து எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சு. ஆன்லைனில் சில தவறுகள் நடத்துறதுக்கு வாய்ப்புகிறதுனால இந்த ஃபோரன்சிக் அக்கௌண்டிங் அப்படின்னு ஒரு கெரியரை வந்து உருவாயிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாமே வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வெறும் பிகாம் பிபிஏ படிக்கிறதோட இந்த மாதிரி அடிஷ்னல் ஸ்கில் பண்ணிங்கன்னா வாய்ப்புகள் இன்னும் நல்லா இருக்குது, ஈவன் காமர்ஸ் ஸ்டூடெண்ட். நிச்சயமாக சார். இந்த நிகழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட நிறைவுக்கு வந்தனா இந்த கடைசி கேள்வி அவங்ககிட்ட, இன்றைய நிகழ்ச்சியின் கடைசி கேள்வி அவங்ககிட்ட இந்த கேள்வி வைக்கிறேன். நிறைய பெற்றோர்கள் சார்பாக இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன் சார். அதாவது இன்றைக்கு வந்து எனக்கு வலது கண் முக்கியமா இடது கண் முக்கியமான்ற கேள்வி போன்றே தற்போது என்னன்னா, எந்த படிப்பு படிக்கிறதை விட எந்த கல்லூரி முக்கியன்ற கேள்வி தற்போது வந்துவிட்டது. கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சார் முதன்மையா? ஃபென்டாஸ்டிக் கேள்வி சார். இன்னைக்கு இருக்கிற நம்மளுடைய எஜுகேஷன் பாலிசி, வரப்போகிற எஜுகேஷன், ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஆகட்டும், நேஷனல் எஜுகேஷன் ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது ஒரு மாணவன் எந்த துறையிலேருந்து எப்போ வேணால் டைவர்ட் ஆகும்போது இந்த கோர்ஸுக்கு அப்படிங்கிறதுல இந்த கோர்ஸ் படிக்கிறவங்க கூட நம்ம போகலாம். இப்போ கூட நம்ம சொன்னோம் இல்லையா, டிப்ளமோ அக்ரிகல்ச்சர் படிக்கிறவங்க கூட வந்து இன்ஜினியரிங் லேட்டரலில் வந்து என்ன படிக்கலாம், அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல அது மாதிரி கிடையாது. அப்படி பார்க்கும்போது கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எந்த கல்லூரியில் படிக்கிறோம், அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே சொல்லுவேன் NARF ரேங்கிங் இருக்கான்னு பாருங்கள்.
அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ், NAC, MBA அக்ரிடேஷன், இந்த மாதிரி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் லேர்னிங் சென்டர்ஸ், ஃபாரின் லாங்குவேஜ் சொல்லி தராங்களா, சிலபஸை தாண்டி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறாங்களா, கம்பெனி எதிர்பார்த்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி தராங்களா, கம்பெனி நடத்துகிற போட்டிகளுக்கு தயார் பண்ணுறாங்க, இப்படியெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி வந்து நான் போனேன், காலேஜ் அசைன்மெண்ட் எழுதுனேன், டெஸ்ட் எழுதுனேன், 80 மார்க் வச்சுருந்தேன், யாரும் ஜாப் கொடுக்க போகிறதில்ல. இப்போ நான் இவர்கிட்ட நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா நான் படித்த டிகிரி மார்க் வச்சுட்டு வேலை கொடுக்க போகிறதில்ல, அவர் எதிர்பார்க்குற திறமை என்கிட்ட தான் எனக்கு வேலை கொடுக்க போகிறார். அப்போது திறமை எங்கே, எந்த கல்லூரியில் வந்து உங்கள் நிறைய திறமைகளை வளர்த்து கொடுக்குறாங்களோ அந்த கல்லூரியை தேர்ந்தெடுங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கு. நிச்சயமா சார். சுருக்கமா இந்த கேள்வி கேட்கிறேன், அந்த நல்ல கல்லூரின்றது எப்படி தேர்ந்தெடுக்கணும்? சுருக்கமா திருவள்ளூர் மாதிரி சொல்லுங்க. திருவள்ளூர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் சொல்றது ரெண்டே NIRF ரேங்கிங் பாருங்க, அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் பாருங்க. அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட், அவங்களுடைய சோஷியல் மீடியாவை அனலைஸ் பண்ணுங்க. ஈவன் ஏஐட்ட கேட்கலாம், இந்த கல்லூரி இது மாதிரிலாம் சொல்றாங்க என்னென்னு. இனிமேல் யார்கிட்டையும் அவ்வளோ ஈஸியாக ஏமாற்ற முடியாது, ஏஐ வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாங்கிறேன். அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ இன்டெகிரேட், நான் சொன்னாலும் வெரிஃபை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து சோர்ஸஸ் ஆர் அவைலபிள், அதை வச்சுட்டு வெரிஃபை பண்ணி நல்ல கல்லூரியில் படிங்க. NIRF ரேங்கிங் இருக்கா, அட்டானமஸ், NAC, MBA அக்ரிடேஷன்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணலாம். நிச்சயமா மிக சிறந்த ஒரு பதிலை சொல்லியிருக்கீங்க. இது லட்சக்கணக்கான பெற்றோர்கள் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்.